உங்களுக்கு ஒன்று பெருசு வேணும்னா சிலதை நீங்கள் தியாகம் பண்ண வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க 8 மணி நேரம் தூங்கிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு ஒரு புதிய திறமை டெவலப் பண்ணணும்னு தோணுது. ஆனா இப்ப புதுசா அதுக்கு ஒரு டைம் இல்லை. அப்ப அந்த 8 மணி நேரம் தூக்கத்தை ஒரு 7 மணி நேரமா குறைக்கணும். அப்ப உங்களுடைய தூக்கத்தை நீங்கள் தியாகம் பண்ணுகிறீர்கள், அதனால உங்களுக்கு ஒரு புதிய திறமை வளர்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. நீ வேற ஒன்று எடுத்துங்க, உங்களுக்கு நல்லா ஹெல்த்தியா இருக்கணும்னு ஆசைப்படுது. ஆனா எக்ஸசைஸ் எல்லாம் ஒண்ணு நீங்க பண்றது, காலைல எந்திரிச்சு தூங்குறது தான் உங்களுக்கு பிடிக்கும். ஆனா அந்த தூக்கத்தை விட்டுட்டு காலைல எந்திரிச்சு ஓட போகணும், நடக்க போகணும் அப்படின்லாம் நீங்க உங்களுடைய சில தேவைகளை, சில ஆசைகளை நீங்கள் தியாகம் பண்ணுகிற போது உங்களுக்கு சிலது கிடைக்குது. நம்ம ஆளுகளால் அது பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், மிஷன் 2013 நான் ஒரு கோல் செட் பண்ணியிருக்கோம். அந்த கோல் அடைவதற்காக, அது உன்னிப்பாக இருப்பதற்காக, அது ரொம்ப போக்கஸ்டா இருக்கிறதுக்காக நான்வெஜ் நான் நல்லா சாப்பிட்டுட்டு இருந்தால், நான் 2024 ஜனவரியில இருந்து 2030 டிசம்பர் 31 வரை அந்த நான்வெஜ்ஜை வேண்டான்னு வச்சு. ஏன் அதை வேண்டான்னு வைக்கிறோம் அப்படின்னா, 3 தடவை சாப்பாடு எடுக்கிறப்போ எனக்கு இந்த நான்வெஜ் வேண்டாம் அப்படின்னு நம்ம ஏன் சொல்றோம்னா, அந்த ஒன்றுக்காக, எதற்காக, அந்த 2020-30 அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு லட்சியம் நமக்கு இருக்கிறது. அந்த லட்சியத்தை அடைவதற்காக நம்ம சிலதை தியாகம் பண்ணுகிறோம் அப்படிங்கிற ஒரு அந்த மாதிரி ஒரு சிந்தனை மனிதனுக்கு வருகிற போது மனிதன் எவ்வளவு பெரிய லட்சியங்களையும் கனவுகளையும் அடைவான் அப்படின்னு நினைக்கிறேன் நான்.